Hello friends, welcome to Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரிஜினல் நேச்சுரல் சானிடைசர் வீட்லயே நம்ம ரொம்ப ஈஸியா சூப்பரா ரெடி பண்ண போறோம். ₹1 செலவு கூட கிடையாதுங்க. வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சே செய்யலாம். இதுல நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. சோ இனிமே நம்ம அடிக்கடி சோப்பு போட்டு கை கழுவணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இத வச்சு நம்ம வீட்டையும் சுத்தப்படுத்திக்கலாம். வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களையும் சுத்தப்படுத்திக்கலாம். இதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வேப்பிலை. வேப்பிலை நல்ல ஒரு சூப்பரான கிருமி நாசினி. இது நம்ம கைகளில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் எல்லா விதமான கிருமிகளையும் அழிச்சிரும். இது நம்ம ஒரு ட்ரையான ஜார்ல போட்டுட்டு கொரகொரப்பா அரைச்சு விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு நான் வேப்பிலை சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு விட்டு எடுத்தாச்சு. நம்ம வீட்டு வாசல்லையோ தோட்டத்திலையோ தெரு ஓரங்களையோ ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியதான் வேப்பிலை. ஸோ ஒரு கைப்பிடி அல்லது 2 கைப்பிடி இருந்துச்சுனாலே போதுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 அல்லது 4 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் தண்ணீர் சேர்க்கணுன்ற கட்டாயம் கிடையாதுங்க. நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவோ குறைச்சலாவோ கூட சேர்த்துக்கலாம், உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி. இப்போ அந்த தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிக்கணும். கொதி வர ஆரம்பிக்கும் பொழுது நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த வேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம். வேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த வேப்பிலையோட மருத்துவ குணங்கள் எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா இறங்க ஆரம்பிச்சிடும். இலை அங்கங்கே ஒதுங்கி நிற்காத மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட மருத்துவ குணங்கள் நல்லா அந்த தண்ணியில் ஃபுல்லாகவே இறங்கும். அடுத்து இதில் நம்ம சேர்க்க போகிற பொருள் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் நம்ம நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது, அதாவது ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யும் போது பயன்படுத்துவோம் இல்லையா, அதுதான். இதுக்கு பதிலாக நம்ம சூடம் கூட பயன்படுத்தலாம். ஆனால் பச்சை கற்பூரம் நம்ம வாயில் பட்டாலோ அல்லது வயிற்றுக்குள்ளே போனாலோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால் இதுக்கு நம்ம பச்சை கற்பூரமே பயன்படுத்திக்கலாம். இதோட விலை ரொம்ப கம்மி தாங்க. ஒரு 10 ரூபாயிலே கிடைக்கும். அதில் நீங்கள் பாதி போட்டாலே போதும். அதுக்கப்புறம் 2 சிட்டிகை போல் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இந்த எல்லா பொருட்களோட தன்மையுமே அந்த தண்ணியில் நல்லா கலந்து வந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை வடிகட்டி விட்டு எடுத்துக்கலாம். சிலருக்கு வேப்பிலையோட வாசனையே பிடிக்காது. இதில் நம்ம பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள், உப்பெல்லாம் சேர்த்துருக்கனால அந்த வேப்பிலையோட வாசனையே இருக்காதுங்க. அந்த பச்சை கற்பூரத்தோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 3 வாரம் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்க யூஸ் பண்ணோம். வெளியில் வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரத்திலே கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரியே ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். நிறைய பேர்கிட்ட ஸ்ப்ரே பாட்டிலோ அல்லது லிக்விட் ட்ராப் பண்ணுற மாதிரியான பாட்டிலோ இருக்காது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதுலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதோட மூடியை மூடிட்டு அதில் நம்ம சின்னதாக ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கீழே எதுவும் ஒழுகவும் செய்யாது. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இதுக்காக பாட்டில்ஸ் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4 ட்ராப் ஊற்றிட்டு கைகளில் எல்லா பக்கமுமே நம்ம நல்லா தடவிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கை வாஷ் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. அதுவே நல்லா காஞ்சிடும். நார்மலாக சானிடைசர் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சானிடைசர் கூட சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம வாயில் கை வைக்கிறோம் அல்லது குழந்தைங்க வாயில் கை வைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பயம். ஆனால் இதில் அந்த விதமான பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க. வாயில் கை வச்சா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது நேச்சுரலான பொருட்கள் தான். ஏதாவது ஒரு வழியில் நம்ம வயிற்றுக்குள்ளே போனால் கூட எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு யாராவது புதுசாக வராங்க அப்படின்னாலோ அல்லது நம்ம வீட்டு ஆட்கள் வெளியில் போயிட்டு உள்ளே வராங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இதை கையில் கொடுத்து நம்ம சானிடைஸ் பண்ண சொல்லலாம். அதே மாதிரியே கதவு, கைப்பிடி, கேட்டு இந்த மாதிரியான இடங்கள்லாம் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். வீடு துடைக்கிறதுக்கு கூட இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.